ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டைலரிங்கில் சீம் ரிப்பர் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்கிட்ட 2 டைப்பில் வந்து சீம் ரிப்பர் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டைப் தான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதில் கீழே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, நமக்கு வுட்டுலேயும் கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பாலாகவும் இனி ஒரு சைடு வந்து ஷார்ப் எட்ஜாகவும் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆனது மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம தையல் பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு டூல்ஸ் பார்த்திங்கன்னா அது 2 in 1 பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நூல் பிரிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீடில் நூல் கோர்க்கிறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்லேயும் நமக்கு இந்த சீம் ரிப்பர் வந்து கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலக்கு நம்மளுடைய ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகாது, நீட்டாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கேப்பை பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு லென்த் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங்கை பிரிக்கிறதும், அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஓப்பன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டோனை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சிங்லாம் எப்படி பிரிக்கிறது, எந்த கிளாத்தில் எந்த மெத்தடில் பிரிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.